என்னையும் அவங்க கிரேட்ல இடப்படாத. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நான் ரோட் சைடு ரோமியோ இல்ல, உன்னோட லவர் முரளி த கிரேட். பக்கத்துல இருக்கிற ஆம்பளை காலேஜ்ல நின்ற காதலனுக்கு நேத்து ஒரு லவ் லெட்டர் கொடுக்க சொன்னது. நான் மறந்து போய் அந்த காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கொடுத்தது. ஒண்ணு பயப்பட வேண்டாம், அந்த பிரின்சிபலுக்கு ரொம்ப நாளா உண்மையில ஒரு கண்ணு இதோ பதில் கொடுத்திருக்குது. உன்னோட காதல் தொடரட்டும். போ போ போ. இந்தாங்க. எஸ் கார்த்திக், ஆர்ட்ஸ் காலேஜ். உண்ட காதலனோ? இத பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். இந்த 4 நாளைக்கு அவர் என்ன மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. 4 நாளைக்கா? ரொம்ப தொலைவா போறீங்களா? நாங்க எல்லாம் நாளைக்கு பிக்னிக் போறோம். பிக்னிக் போறீங்களா? போங்க போங்க, இப்ப கிளாஸ்க்கு போங்க, அங்க பாடம் தொடங்கிடும். பிக்னிக் இந்த விஷயத்தை எப்படியாவது முரளி கிட்ட சொல்லணுமே. முரளி வர முடியுமா? முடியாதடி. முடியாதடி. சரி வாங்கடி போலாம். எனக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு தெரிஞ்சாகணும். காதல் தோல்வி இல்ல காதல் ஜோடிகள் தற்கொலை லெட்டரோட வந்திருக்கேன். ஒன்னா தள்ளிட்டு நானும் செத்துடுவேன். சின்ன ரயிலு, சின்ன தண்டவாளம், சின்ன சிறுசுங்க. ஒன்னா வாழலாமா இல்ல ஒன்னா தற்கொலை பண்ணிக்கலாமா? ராதா, நீ என்ன காதலிக்கவே இல்லையான்னு சொல்லு. நீ ஒருத்தன். சக்சஸ். டிஏ பாடிட்ட, காதலிய பிடிச்சிட்டேன். நோ, நான் நம்ப மாட்டேன். நீ பாடுனத பார்த்ததுக்கு சாட்சி யாரு? சில விஷயங்களை சாட்சி வச்சுட்டு பண்ண முடியாது. காதலிச்சாச்சு. இட்ஸ் கன்ஃபர்ம். என்னட்ட கன்ஃபர்ம்? கண்ணால பார்க்காம நான் நம்பவே மாட்டேன். அட போங்க சார். இத பாரு, நம்ம நிபந்தனைப்படி நான் பார்த்து ஊர்ஜிதமாகணும். இஸ் இட்? கூடிய சீக்கிரத்துல உங்க கண்ணு முன்னாடி அவளை காதலிச்சு காட்டுறனா இல்லையா பாருங்க. சேலஞ்ச். வேலையத்தவன் யாரா இவன்? ஹலோ, மெட்ராஸ் டெலிபோன்ஸ் உடப்புல தான் போடணும். என்னையா உங்க சின்னம்மா காதல் சிக்னல் உனக்கும் தொத்திக்கிச்சா? 3 வாட்டி கையை விட்டு விட்டு தட்டுற. கோச்சுக்காத பங்கசா, நான் சொல்றத கேளு. விடியா? நான் சொல்றத கேளுனா. விடுனா. ஹலோ. ஹாய் டார்லிங், முரளி பேசுறேன். என்னடி? டியா? ஓ, பக்கத்துல ஆள் இருக்கா? யாரும் இல்ல. சொல்லுடி. இந்த குறும்பு தானே வேணாங்கிறது. போன் வழியா தரேன். ரிசீவர்ல காது வைக்கிற இடத்துல வாய் வை. முத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கோ. ஏய், என்ன நீ பதிலுக்கு தர மாட்டேங்கிற? உன்னோட முத்தத்தோட சத்தத்தை கேட்டதான் என் மனசுக்கு நிம்மதி. கம் ஆன், குயிக். எங்க இருந்து பேசுறான்னு கேளு. எங்க இருந்து பேசுறீங்க? சோம்சுந்தரம் பார்க் பக்கத்துல இருக்க பூத்ல பேசுறேன். பேச்ச கண்டினியூ பண்ணு, வளராம பேசு. பிச்சு போடுறேன். ஹலோ, சும்மா தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வந்துடுறேன். ஓகே. ஆமா, ரொம்ப நேரமா பேசுறிய? ஓ, அம்மா வீட்ல இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், என்ன தடுமாறுற? மிஸ்டர், நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, நானும் கொஞ்சம் பேசணும். நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. ஹலோ. ஹலோ. டேய், நான் போன்ல பேச வரல, உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஏய், யார்கிட்டடா மோதி பாக்குற? என்ன மிஸ்டர் சொன்னீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? ஒண்ணுமில்ல, பூத்துக்குள்ள மாடு புந்துடுச்சு, மிரட்டுது, விரட்ட போறேன். என்னாச்சு? சார் அதை கேக்குறாரு, கொடுத்துட்டு பேசுறேன். ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தா
தான் ஹீரோ. லைட் கட் பண்ணாத. ஐயோ வரக்கூடாதவர் வந்தாச்சு, விவகாரம் முத்தி போச்சு. வாப்பா உடுங்க சார், நான் சொன்ன கேளுப்பா, ஜீப்ல ஏறு நம்ம போலாம். மேடம், சண்டை ரொம்ப டெம்போவா நடந்துச்சு. நீங்க அனுப்பிச்ச தடியங்களை செம்மையா உதைச்சு டெம்போல போட்டு கொண்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த பையன் முரளிதான் உங்களுடைய வருங்கால மருமகன். என்ன வளரீங்க? அவனுக்கு பேக்ரவுண்ட்ல ஐயா இருக்காரு. அவன் மேல ஒரு தூசு பட்டா கூட கொலையே விழும். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதா இல்ல வெளியே வரதாங்கிற தீர்மானம் பண்ண வேண்டியது நான். Be careful. ஓஹோ, அந்த பையனை எனக்கு எதிரா தூண்டி விட்டு அவனை என் பொன் கூட பழக விட்டது யாருன்னு இப்பதான் புரியுது. இத நகத்தால கிளினா முடியாது, கோடாலியாலதான் வெட்டணும். வெட்டிடுறேன். என்னால உனக்கு வீண் கஷ்டம். சும்மா இருந்தவனை லவ் பண்ண சொல்லி நல்லா அடிபட வச்சுட்டேன். பேசாம நீ அவளை மறந்துரு. நானும் என் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தை கேன்சல் பண்ணலாம், ஆனா நான் நினைச்ச நினைப்ப மறக்க முடியாது. விளையாட்ட ஆரம்பிச்சேன், இப்ப விபரீதம் ஆயிடுச்சு. என்ன பீஸ் பீஸா கீழ்ச்சி என் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட என் இதயம் ராதா ராதான் தான் அடிச்சுக்கும். அவன் என் காதல் இல்ல, என்னோட லட்சியம். ஆனா எனக்கு ஒரு டவுட் சார், நான் அடிபட்டு கிடக்குறேன், அவ என்ன பார்க்க வருவாளா? அவ உனக்கு உண்மையான காதலியா இருந்தா என்ன கட்டுக்காவல் வச்சாலும் வந்தேதான் தீரணும். ராதா, முரளி, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. உங்களுக்கு வலிக்குதான்னு வாயால கேட்க மாட்டேன். வலியை உணரும் போதுதானே வலிக்கு அர்த்தம் தெரியும். அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்காகத்தான் நானும் மாடியில இருந்து குதிச்சுட்டேன்.